அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலம் பிறந்துடுச்சுங்க. அதனால தான் சக்தி வாய்ந்த அம்மனுடைய பதிவு உங்களுடைய கண்களுக்கு இன்னைக்கு தென்பட்டிருக்கு. அது என்னன்னா, உங்களுடைய மனக்குறைகள் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று அம்மனின் பாதத்தில் பார்த்தீங்கன்னா கடிதத்தை எழுதி வைத்தால் 3 வாரத்துக்குள்ள உங்களுடைய மனக்குறைகளை தீர்த்து வைப்பா. மேலும் இந்த ஒரு அம்மனை வழிபடுவதால எதிரிகள் தொல்லை நீக்கிடுங்க. களவு போன பொருள் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். மேலும் இங்கு ஒரு வினோத வழிபாடு முறையும் செய்கிறாங்க. அந்த வழிபாட்டின் பலன் 90 நாட்களுக்குள்ள நிச்சயம் நடந்துடுங்க. பிறகு மீண்டும் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனை குளிர்விக்க பால் இளநீர் போன்ற பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து அம்மனை குளிர்விக்க செய்கிறாங்க. இந்த அம்மனுடைய ஆலயம் எங்கே இருக்குது? மேலும் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா சயன கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மாசாணி அம்மனை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவில்களும் அமர்ந்த கோலத்தில் இல்லைன்னா நின்ற கோலத்தில் தான் அம்மனை பார்த்துருப்பீங்க. ஆனால் பொள்ளாச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் மட்டுங்க பெரிய பொட்டு வச்சு படுத்த நிலையில் இருப்பதை பார்க்க முடியும். அதையடுத்து மாசாணி அம்மன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அருகே ஆழியாரும் உப்பர் ஓடை சங்கமிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அம்மன் வந்து 17 அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டு வைத்து படுத்த நிலையில் அருள் பாலித்து வரா. இவளுடைய காலடியில் ஒரு அசுரன் இருப்பதோடு ஒரு கையில் பாம்பு, இன்னொரு கையில் நெருப்பு கிண்ணம், மற்றொரு கையில் குங்குமம் அடங்கிய கிண்ணனே திரிசூலம் பார்த்திங்கன்னா கொண்டு 4 கைகளில் அருள் பாலிக்கிறாள். இது ஆதிபராசக்தியின் அவதாரமாக மாசாணி அம்மனுக்கு மயான அம்மன்னு பெயர் உண்டுங்க. இங்குள்ள நீதிக்கல் வழிபாடு ரொம்பவே சிறப்பு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. இந்த ஆனைமலை பகுதியை நன்னன்னு ஒரு மன்னன் ஆட்சி செய்து வருகையில் ஒரு முனிவர் அதிசய மாங்கனி ஒன்றை மன்னனிடம் கொடுத்து சாப்பிடும்படி சொல்லியிருக்கான். மாங்கனியை சாப்பிட்ட பிறகு அதன் கொட்டையை ஆற்றில் எரிந்து விட வேண்டும்னு சொல்லிட்டாராம். ஆனால் மாம்பழத்தை சாப்பிட்ட மன்னனும் அதன் சுவைக்கு அடிமையாக்கி அதன் கொட்டையே பார்த்தீங்கன்னா அரண்மனை தோட்டத்திலே நட்டு வைத்து வளர்த்து வந்திருக்கான். சில ஆண்டுகள் கழித்து அது மரமாகியதும் அதிலிருந்து மாம்பழம் எதுவும் வராததால் அதை முனிவரையே வரவழைத்து கேட்டானா. அவரும் மன்னனுடைய தவறை சுட்டி காட்டி இதில் ஆண்டுக்கு ஒரு பழம் மட்டுமே கிடைக்கும், அந்த பழத்தை உள்ளூரில் உள்ளவங்க சாப்பிட்டா பெரு கேடு விளையும், வேறு நாட்டை சேர்ந்தவங்க சாப்பிட வேண்டும்னு சொல்லியிருக்காரா. அதன் பின்னர் அந்த ஊருக்கு மகனோடு வந்த வெளிநாட்டு வியாபாரி ஆனைமலை பகுதிக்கு வந்து ஒரு வீட்டில் குடியிருந்திருக்காங்க. வியாபாரியினுடைய மகளும் தாரணி பகுதியை சார்ந்த பெண்களோடு ஒரு நாள் ஆற்றில் குளிக்க சென்றிருக்கா. அந்த பெண் குளித்து கொண்டிருந்த கரையில் தான் அந்த மாமரமும் இருந்திருக்கு. இவள் ஆற்றில் குளித்து கொண்டிருந்த போது மாமரத்தில் இருந்த பழம் தானாக விழுந்து இவளை நோக்கி வந்துச்சுங்க. மாம்பழத்தை கண்ட பெண்ணும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்டா. தகவல் அறிந்த அரசனும் அந்த பெண்ணை கொல்ல உத்தரவிட்டுட்டான். இதை எடுத்து அந்த பொண்ணும் அவளின் தந்தையும் எவ்வளவோ கேட்டு மன்னன் அந்த பெண் மீது கருணை காட்டலை. அப்போதுதான் அந்த பெண் மன்னனுக்கு அவனது வம்சமும் நாடும் அடியோடு அழியுன்னு சாபம் எடுத்தான். நான் இறந்தாலும் மீண்டு வருவேன், சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குவேன்னு சொன்னாலாம். அதையடுத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவளை சிலையாக வடிவமைத்து வழிபட தொடங்கிட்டாங்க. மாங்கனிக்காக உயிர் விட்ட காரணத்தினால மாங்கனி அம்மன்னு அழைக்கப்பட்டு நாளடைவில் தான் மாசாணி அம்மனும் சொல்கிறாங்க. இந்த அம்மனுடைய ஆலயம் சிறப்பான பரிகார தலமாகவும் இருக்குதுங்க. தீவினையாலோ தீய சக்தியாலோ பாதிப்படைந்தவங்க வீட்டில் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் முன்னேற்றம் இருக்காது. அதனால் குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவு, நிம்மதி அமைதி இல்லாமல் வறுமை போன்ற பிரச்சனைகளை அவதிப்பட்டிங்கன்னா ஒரே ஒரு முறை இந்த மாசாணி அம்மனுடைய கோயிலுக்கு வந்து
வணங்கி வந்தாலே அத்தனை பார்த்தீங்கன்னா நோய்களும் துன்பங்களும் நிச்சயம் நீங்கும். மேலும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு, வெள்ளைப்படுதல் போன்ற பாதிப்புள்ள பெண்களும் இங்கு வந்து வணங்கிட சிறந்த தீர்வு கிடைக்குமா. அதே போல பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்றவங்களும் பணம் அங்கே கொண்டு இல்லைன்னு சொல்வங்களும் நினைத்து இங்குள்ள ஆட்டுக்கல்ல மிளகாய் அரைத்து வைத்து நீதி கேட்க 3 மாதங்களுக்குள்ள திருடியவங்க பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து விடுவாங்களாம். துரோகம் செய்தவங்க வந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க. அப்படி கேட்கவில்லைன்னா அவங்க உடல் மிளகாய் தேய்த்தது போல எரியன்னு நம்பிக்கை இருக்குங்க. கோரிக்கை நிறைவேறியதும் அம்மனுக்கு இங்கு பால் அபிஷேகமும் இளநீர் அபிஷேகம் செய்து வழிபடுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அம்மனுக்கு இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்த ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களையும் பெற்றிருக்காரு. தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவருங்க. இத்தகைய தவசீலர் ராஜ ரிஷின்னு பட்டம் பெற்று விஸ்வாமித்திரன்னு பெயரோடு விளங்கி வந்திருக்காரு. இவர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா கானக மலையில் தவம் செய்து கொண்டிருந்தாரா. அப்போது தடாகை என்ற ராட்சசி அவருடைய தவறத்திற்கு இடையூறு செய்தார். தடாகை விரதம் இருந்து பல வரங்களையும் பெற்று பலம் படைத்த பெண் தாங்க. மேலும் ராவனிடம் இருந்து பல சத்துக்களையும் வென்றார். தடாகை அழிக்க வேண்டுன்னு தசரதனின் மகன்கள் ராமர் லட்சுமணனை அழைத்து கொண்டு வந்தார் விஸ்வாமித்திரரும். இவள் ஒரு பெண் அல்ல, இவளை எப்படி அழிப்பதுன்னு ராமர் யோசித்தார். அதனை அறிந்த விஸ்வாமித்திரர் இவள் பெண்ணே அல்ல, இவள் ராட்சசி சொல்லி அவளை வதம் செய்யுமாறு சொல்லியிருக்காராம். அப்படி வதம் செய்வதற்கு முன்பு ராமர் ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்தாரு. ஈஸ்வரியோ ராமருக்கு முன்னாடி தோன்றி தடாகையை எப்படி அழிக்க வேண்டும்னு சூட்சுமமான முறையை சொன்னாங்க. அதன்படி மன்னால் ஈஸ்வரி ரூபத்தை உருவாக்கி வழிபட்ட பின்னாடி மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தடாகையை வதம் செய்யுமாறு சொன்னால் ஈஸ்வரி தேவியுமே. அதே போல ராமரும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தடாகையை வதம் செய்ய சென்றாரு. அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்ததால தடாகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும் போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க முற்படும் போது வேண்டான்னு சொல்லி அங்கே இருக்கட்டும் ராமரின் காய்களால் உருவான மாசாணி அம்மன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுவாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்னன்னா அம்மன் படுத்த ரூபத்தில் இருப்பாளுங்க. இந்த கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த கோவிலுக்கு பின்புறம் ஓடக்கூடிய ஆறு ஓடும். அந்த ஆற்றில் தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்து கொண்டு கை கால்களை சுத்தமாக கழுவிய பிறகுதான் ஆலயத்திற்குள்ளே செல்லணுமா. ஆலயத்துக்கு முன்பாக கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தடியில் கல்லுப்பு மிளகு வாங்கி உங்களுடைய தலையை 3 முறை சுற்றி விட்ட பிறகு அந்த கொடிமரத்தில் கொட்டிடுங்க. இப்படி செய்தாலே அந்த கணமே உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றங்கள் நிச்சயம் நீங்கும். இப்படி உப்பு மிளகாய் போட்ட பிறகு நீங்கள் நேரடியாக அம்மனை வழிபட சென்றுடுங்க. பிறகு அம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலை ரொம்பவே சிறப்புங்க. இல்லைனா புதிதாக புடவை வாங்கி சாட்சி கூட வழிபடலாம். தங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து அம்மனை முழு மனதோடு பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்திடுங்க. மேலும் இந்த கோவிலில் மஞ்சளை பிரசாதமாக தருவாங்க. அந்த மஞ்சளை வீட்டிற்கு வாங்கி வந்து தினமும் உங்களுடைய நெற்றியில் வைத்து கொண்டு செல்லுங்க. இந்த அம்மனின் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கோரிக்கை சீட்டுன்னு ஒன்று இருக்கும். இதே உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதி அம்மனின் பாதங்களை வச்சு வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுங்க. இந்த ஆனைமலை அசானி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எப்போதுமே காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடை திறந்தே இருக்கும். இந்த நேரங்களில் பக்தர்கள் அம்மனை தரிசிக்க சிறப்பாக இருக்குங்க. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா காலசக்தி பூஜை காலை 6:30 முதல் 7 மணிக்குள்ளேயும், உச்சிக்கால பூஜை மதியம் 11:30 முதல் 12 மணி வரையும், மாலை பூஜை 4 மணி முதல் 4:30 வரையும், சாயரட்சி பூஜை 5:30 முதல் 6 மணி வரைக்கும், தீபாராதனை இரவு 7 to 7:30 வரைக்கும் நடத்தப்படுங்க. மேலும் உங்களுக்கு தீராத பிரச்சனை இருக்கா, நீங்கள் தவறாமல் இந்த அம்மனின் ஆலயத்திற்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வாங்க.
நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் விலகி உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.